வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நேற்று இன்று நாளை. இன்னைக்கு வீடியோவில் நம்ம ஹெல்த்தியான மில்லட்ஸ் வச்சு ஒரு ஸ்நாக் கம் மீல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதை நான் எப்படி பண்ணங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பேட்டிஸ் பண்ணுறதுக்கு நான் உருளைக்கிழங்கு எதுவும் யூஸ் பண்ணலங்க. உருளைக்கிழங்கை தவிர மிச்ச காய்கறிகள் சேர்த்துட்டு நான் பேட்டி மாதிரி பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் டயட்டில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ரெசிபியை பண்ணி சாப்பிட்லாம். மீலாவும் சாப்பிட்லாம், இல்லை ஸ்நாக்ஸுக்கும் சாப்பிட்லாம். நான் சாமை யூஸ் பண்ணி பண்ண போகிறேன். சாமையை ஒரு 4-5 தடவை களைஞ்சிட்டு ஓவர் நைட் ஊற போட்டுருங்க. ஓவர் நைட் ஊறினதுக்கப்புறமா தண்ணி எல்லாம் வடிச்சிட்டு நீங்கள் எதை டேரெக்டாக குக் பண்ணிக்கலாம், இல்லைனா குக்கரில் வச்சு குக் பண்ணிக்கோங்க. சாஃப்ட் ஆனதுக்கப்புறம் எக்ஸஸ் வாட்டர் ட்ரெயின் பண்ணிவிட்டு ஆற விட்டுறலாம். இன்னொரு பக்கம் ப்ரோட்டீனுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு 1/3 கப் அளவுக்கு ஸ்வீட் கார்ன், 1/3 கப் அளவுக்கு பச்சை பட்டாணி, அதுக்கப்புறமா 1/3 கப் அளவுக்கு பச்சை பயிர் சேர்த்துருக்கேன். எல்லாத்தையுமே வேக வச்சுட்டு தண்ணியை வடிச்சிட்டு நம்ம ஒரு பவுலில் மாற்றிட்டு மசிச்சிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் சேர்க்குற இந்த பயிரெலாம் ட்ரையாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இது கூடவே 2 வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம். இந்த டிக்கியை இன்னும் கொஞ்சம் நியூட்ரிஷியஸ் ஆக்கிறதுக்காக ஒரு கேப்சிகமாக பொடி பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துருக்கேன். நிறைய வெஜ்ஜி சேர்த்து பண்ணும்போது டேஸ்ட் மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஒரு பச்சை மிளகாயை ரவுண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சியை நல்லா நச்சிட்டு சேர்த்துருக்கேன். கலர்ஃபுல் ஆக்கிறதுக்கு 2 கேரட்டை துருவிட்டு சேர்த்துக்கலாம். கேரட்டில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கும், அது நம்ம அப்புறமா பேலன்ஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. அடுத்ததாக டேஸ்ட் கொண்டு வரதுக்கு நம்ம கொஞ்சம் பொடிகள்லாம் சேர்த்துக்க போகிறோம். காரத்துக்கு 1/2 டீஸ்பூன் சிவப்பு மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கருப்பு மிளகு சேர்த்துக்கிறேன். டைஜஷனுக்கும் வாசனைக்கும் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம ஜீரக பொடி சேர்த்துக்கலாம். அடுத்ததாக உங்கள் வீட்டில் சப்ஜி மசாலா இல்லைனா பாவுபாஜி மசாலா எந்த மசாலா இருக்கோ அதுலேருந்து 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது வேண்டானாலும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். புளிப்புக்கு ஒரு பஞ்சுக்கு 1/2 டீஸ்பூன் சாட் மசாலா, அதுக்கப்புறமா தாராளமாக ஒரு கைப்பிடி அளவுக்கு பொடி பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலைகளை சேர்த்துட்டு நல்லா மசிச்சு விட்டுருங்க. மசிக்கும் போது உப்போடு சேர்ந்து வெங்காயம் ரியாக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு கொஞ்சம் ஈரப்பதம் வெளியில் வரும். இப்போ இது கூட நம்ம வேக வச்சு ஆற வச்சுருக்கிற மில்லட்ஸை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சேர்த்துக்கலாம். காய்கறிகள் மில்லட்ஸ் ரெண்டுத்தையும் ஒன்றா கலந்துக்க போகிறோம். மில்லட்ஸ் நிறைய வெஜ்ஜி சேர்த்துருக்கிறதுனால நீங்கள் ஒரு மீலாகவே சாப்பிட்லாம், நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். தொட்டுக்கிறதுக்கு பெரும்பாலும் எதுவும் தேவையில்லைங்க. ஸ்வீட் சட்னி இல்லைனா உங்கள் வீட்டில் செய்கிற எந்த கார சட்னியாக இருந்தாலும் நீங்கள் தொட்டு சாப்பிட்லாம். இது கூடவே 1 டீஸ்பூன் கரம் மசாலா, அதுக்கப்புறம் பாதி மூடி அளவுக்கு எலுமிச்சை பழத்தை புழிஞ்சு விட்டுக்கலாம். நீங்கள் இந்த ரெசிபிக்கு எந்த மில்லட்ஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் மில்லட்ஸை ஊற வச்சுட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க, தண்ணி இல்லாமல் பார்த்துக்கோங்க. இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம காய்கறிகள்லேருந்தும் மில்லட்ஸ்லேருந்தும் கொஞ்சம் ஈரப்பதம் வெளியில் வந்திருக்கும். உங்களுக்கு ஷேப் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால ஒரு பைண்டிங்காக நான் மாவு சேர்த்துக்க போகிறேன். 1/4 கப்லேருந்து 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவு, ஒரு 1/2 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம். உங்களோட ஈரப்பதத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாவு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சில சமயம் பார்த்தீங்கன்னா நீங்கள் 1/2 கப் சேர்க்கும் போது ரொம்ப ட்ரை ஆகிடும். அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு 1/4 கப் சேர்த்துக்கோங்க போதும். மாவு சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு மாவு சேர்க்க வேண்டாம் நீங்கள் நினச்சிங்கன்னா மாவுக்கு பதிலாக பிரெட் க்ரம்ஸ் கூட சேர்த்துக்கலாம். பட் ஹெல்த்தியாக ஒன்று நம்ம ட்ரை பண்ணும்போது பிரெட் க்ரம்ஸ் சேர்த்து கெடுக்க வேண்டாமேன்னு தான் நான் மாவு சேர்த்துருந்தேன். ஒரு சின்ன பந்தளவுக்கு எடுத்து நீங்கள் பேட்டி வருதான்னு தட்டி பாருங்கள். பேட்டி வந்ததுன்னா நீங்கள் எக்ஸ்ட்ராவாக மாவு சேர்க்க வேண்டாம், அப்படியே தோசைக்கல்லில் போட்டு எடுத்துக்கலாம். இது நீங்கள் பார்த்தீங்கன்னா அடை மாதிரியும் தட்டி எடுத்துக்கலாம், இல்லைனா கட்லெட் மாதிரியும் நீங்கள் பண்ணி எடுத்துக்கலாம். தோசைக்கல்லை நல்லா சூடு பண்ணிவிட்டு ஒரு அளவுக்கு மாவு எடுத்துகிட்டு கையை ஈரத்தில் நினச்சிட்டு நீங்கள் தோசைக்கல்லை மேலே வச்சு ஃப்ளாட்டன் பண்ணிக்கோங்க. கை ஈரமாக இருந்தால் உங்களுக்கு கையில் ஒட்டாமல் இருக்கும். உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு நீங்கள் ஃப்ளாட் பண்ணிவிட்டு ஓரங்களில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு 2 பக்கமும் கோல்டனாக நீங்கள் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் உள்ளெல்லாம் வேகும். ஓரளவுக்கு உங்களுக்கு ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் போது நீங்கள் திருப்பி போட்டுட்டு சூடாக சர்வ் பண்ணலாம். நீங்கள் பேட்டிஸ் மாதிரி பண்ணுறீங்கன்னா அதே பந்தளவுக்கு மாவு எடுத்துகிட்டு கையில் வச்சுட்டு கொஞ்சம் திக்காக கட்லெட் மாதிரி தட்டிட்டு அதுக்கப்புறமா தோசைக்கல்லில் சேர்த்துட்டு 2 பக்கமும் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. குட்டி குட்டி பேட்டிஸாக பண்ணுறீங்கன்னா நீங்கள் 10 பேட்டிஸை ஒரே கல்லிலேயே பண்ணலாம். ஒன்று ஒன்றா பண்ண நீங்கள் ஓரங்களை தள்ளிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு சைமல்டேனியஸாக அட் அ டைமில் ஒரு 10 ரெடி ஆகிடும். நல்லா 2 பக்கமும் பொறன்னு வந்ததுக்கப்புறமா நீங்கள் சூடாக ஒரு சட்னியோட சர்வ் பண்ணுங்கள். சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும், ரொம்ப ஃபில்லிங்காகவும் இருக்கும். இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோட உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.